கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதியாமம் 12:4 முதற் பகுதி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இல்லையா? 12:1 சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. இல்லையா? பாருங்க, ஆண்டவர் இந்த அழைப்பு கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு 75 வயது. எந்த சாக்கு போக்குமே சொல்லலை. மோசே அழைத்தார், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படி அழைத்த போது 5 விதமான சாக்கு போக்குகள் சொன்னான் மோசே. ஆனால் ஆபிரகாம் எந்த சாக்கு போக்கு சொல்லலை. அது பாருங்க, உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். கீழ்ப்படுதல். 75 வயதில் கூட அவருக்கு கீழ்ப்படுதல் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படுதல். பலியை பார்க்கலாம் கீழ்ப்படுதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படுதல் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவசியம் கீழ்ப்படிதல். பாருங்க, நோவா ஆண்டவர் சொன்ன பிரகாரம் கீழ்ப்படிந்து வழியை செய்தார். 40 நாள் பெய்த மழையில் நோவா குடும்பம் மாத்திரம் பழைக்க கிருபை செய்தார். மீதி பேரெல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் சொன்ன பிரகாரம் நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது பாதுகாப்பு, கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். ஆகவே நான் ஈசாக்கு குறித்து பார்க்கும்போது கூட பஞ்சகாலம், நீ எகிப்து விட்டு போகாத, எகிப்தில் இரு, விதை விதைனாரு. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதை விதைச்சா 100க்கு 100 மடங்கு அறுவடை செய்தான். நிறைய சாட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் முக்கிய காரணம் கீழ்ப்படிதல். ஆக நம்ம கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். செபிக்கலாம். நேசுக்கு நல்ல தகப்பனே, நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. கீழ்ப்படிதலை குறித்து நாங்கள் திட்டம் தெளிவாக இருந்து கொண்டோம். ஆகவே நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக வாழ உதவி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.